ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் மொத்தம் 5 ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிக்கிள் 14லேருந்து ஆர்டிக்கிள் 18 வரைக்கும். ஆர்டிக்கிள் 14 என்னென்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 15. ஆர்டிக்கிள் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், caste, செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம். இதன் அடிப்படையில் பாகுபாடை தடை செய்தல். இதுதான் பிரிவு 15. பிரிவு 15 என்னன்னா மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடை தடுக்கிறது. இதுதான் பிரிவு 15. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் என்னன்னா ஆர்டிக்கிள் 16. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பிரிவு 16 என்னன்னா பொது வேலை வாய்ப்புகளின் சம வாய்ப்பளித்தல். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு கொடுக்கறது. இதுதான் பிரிவு 16. ஆர்டிக்கிள் 17. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக்ஸ். பிரிவு 18 என்னன்னா இராணுவம் மற்றும் கல்வி சம்பந்தமான பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை எல்லாம் நீக்குதல். இதுதான் பிரிவு 18. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். எல்லா டிஎன்பிசி கொஸ்டின்லையும் இந்த ரைட்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, இல்லைனா ஆர்டிக்கிள் கொடுத்து சூஸ் மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின் எல்லா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஆர்டிக்கல் 19லேருந்து ஆர்டிக்கல் 22 வரைக்கும் சுதந்திர உரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க, ரைட் டு ஃப்ரீடம் பற்றி. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 19. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். பிரிவு 19 என்னன்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, இந்திய நாட்டில் விரும்பிய இடத்துல வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதுதான் ஆர்டிக்கல் 19. பிரிவு 20 என்னன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் உரிமை மற்றும் தண்டனையில இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் ஆர்டிக்கல் 20. ஆர்டிக்கல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், பர்சனல் லிபர்ட்டி. அது 21 என்னன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் பிரிவு 21. ஆர்டிக்கல் 21A ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் பிரிவு 22. ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிக்கல் 19லேருந்து ஆர்டிக்கல் 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. நெக்ஸ்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதில் 2 ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 23, 24. ஆர்டிக்கல் 23 என்னன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டாரிஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது தான் பிரிவு 23. பிரிவு 24 ஆர்டிக்கல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். பிரிவு 24 என்னன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறை தடுக்கிறது. இதுதான் பிரிவு 24. நெக்ஸ்ட் ரைட் டு ரிலீஜியன். இதில் 4 ஆர்டிக்கல் வரும். ஆர்டிக்கல் 25லேருந்து ஆர்டிக்கல் 28 வரைக்கும். ஆர்டிக்கல் 25 என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன்.
எந்த ஒரு சமயத்தையும் வந்து ஏற்கவோ இல்லை பின்பற்றவோ இல்லை பரப்புறதுக்கோ உரிமை. அதுதான் பிரிவு 25. ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். பிரிவு 26 என்னன்னா சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை தான் ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 என்னன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் தான் பிரிவு 27. ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டைன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். பிரிவு 28 என்னன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை தான் பிரிவு 28. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி கலாச்சார உரிமை. இதில் 2 ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 29, ஆர்டிக்கல் 30. ஆர்டிக்கல் 29 என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். பிரிவு 29 என்னன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு தான் பிரிவு 29. Article 30 right to minorities to establish and administer educational institution. பிரிவு 30 என்னன்னா சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை தான் பிரிவு 30. லாஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32 வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. It allows individual to seek redressal for the violation of their fundamental rights. பிரிவு 32 என்னன்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் தான் பிரிவு 32. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிக்கல் 352 பிரகாரம் நேஷனல் எமர்ஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிக்கல் 19 வந்து நிறுத்தி வைக்கப்படும். ஆர்டிக்கல் 19 என்னன்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் வந்து கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள் வந்து விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதுதான் பிரிவு 19. இந்த ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும். ஆர்டிக்கல் 20, 21 வந்து கேன்சல் செய்ய முடியாது. ஆர்டிகல் 20 என்னன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இதுதான் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21 என்னன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இதுதான் ஆர்டிகல் 21. இந்த 2 ஆர்டிகளையும் கேன்சல் செய்ய முடியாது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆர்டிகல் 31. ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து டெலீட் பண்ணி 44th அமெண்ட்மெண்ட் 1978ல் லீகல் ரைட்ஸாக மாற்றிருப்பாங்க. ஆர்டிக்கிள் 300A பார்ட் 12ல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லியிருக்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4லேருந்து சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரைக்கும் தரப்பட்டிருக்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் வகைப்படுத்தலை. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா 3 பிரின்சிபல்ஸ் இருக்கும். என்னென்னா சோசியலிஸ்ட், காந்தியன், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல். சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இந்த கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றத்தாலையும் வலுக்கட்டாயமாக வந்து செயல்படுத்த முடியாது. ஆனால் ஒரு நாட்டில் ஒரு நிர்வாகிக்க அவசியமானது இந்த 3 பிரின்சிபல்ஸும். ஒரு சமுதாய நலனை வந்து மக்களுக்கு தருவதே இதோடைய நோக்கமாகும். இதை தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த DPSPயை வந்து வர்ணிச்சிருப்பாரு. புதுமையான சிறப்பம்சம், நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், டாக்டர் B.R. அம்பேத்கர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு DPSPயை. 2002 பார்த்தீங்கன்னா 86வது அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிக்கிள் 45ல் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆர்டிக்கிள் 21A அது கீழே பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக வந்து சேர்த்திருப்பாங்க. இந்த திருத்தம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு
முன்பருவ மழலையர் கல்வி, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருப்பாங்க. இதுதான் இந்த 86th அமெண்ட்மெண்ட் இயர் 2002. எதில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கிள் 45ல், இதில் ஆர்டிக்கிள் 21 கீழே வந்து தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக வந்து சேர்த்துருப்பாங்க. 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு வந்து அறிவுறுத்தியிருப்பாங்க. இதுதான் இந்த 86th அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி இது வந்து அயர்லாண்ட்லேருந்து பெறப்பட்டவை. செகண்ட் பாயிண்ட்டு, அரசாங்கத்தால் கூட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீக்கவோ இல்லை சுருக்கவோ முடியாது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல். டிபிஎஸ்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீதிமன்றத்தால் வந்து செயல்படுத்த முடியும். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எந்த நீதிமன்றத்தாலையும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து கவர்மெண்ட்க்கு கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். ஃபோர்த்து பாயிண்ட்டு, டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து அரசியல் ஒப்புதலை வந்து பெற்றிருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது சட்ட ஒப்புதலை வந்து பெற்றிருக்கும். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டோடைய உரிமையோ இல்லை அரசியல் ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்தும். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு கொள்கை மட்டும்தான். இது வந்து சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தை தான் உறுதிப்படுத்தும். இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த நாட்டில் இருந்து எடுத்திருக்கோம்னா யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்கோம். 1976 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்து சர்தார் ஸ்வராம் சிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் 42வது அமெண்ட்மெண்ட் 1976 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. எந்த பார்ட்னா பார்ட் 4A. இந்த பார்ட் 4A ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் வரும், ஆர்டிக்கல் 51A. இந்த ஆர்டிக்கல் 51A தான் ஒரு குடிமக்களுடைய 10 அடிப்படை கடமைகளை வந்து விளக்குது. ஆர்டிக்கல் 51A பார்ட் 4A ஆட் பண்ணுறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க. எந்த கமிட்டி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா சர்தார் ஸ்வராம் சிங் கமிட்டி. யார் அமைச்சதுன்னா காங்கிரஸ் பார்ட்டி. 42nd அமெண்ட்மெண்ட் 1946 தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல் 51A கொடுத்துருக்கிற 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னம் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும். டு அபைட் பை தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் ஐடியாஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், தி நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டு செரிஷ் அண்ட் ஃபாலோ தி நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர் தி நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்த உயரிய நோக்கங்களை எல்லாம் போற்றி வளர்க்கணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், டு அப்போல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி sovereignty, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். Fourth point, to defend the country and render national service when called upon to do so. தேசிய பாதுகாப்புக்கு தேவைப்படும் போது தேசிய பணியாற்ற வந்து தயாராக இருக்கிறது. இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் தி பீப்புள் ஆஃப் இந்தியா, transcending religious, linguistic and religion or sectional diversity, to renounce practice derogatory to the dignity of women. சமயம், மொழி இதையெல்லாம் மறந்து பெண்களை வந்து தலைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை வந்து நிராகரிக்கிறது, பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை வந்து மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரும் வந்து சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த் பாயிண்ட்.
Sixth point, to value and preserve the rich heritage of our composite culture. அதாவது நம்மளுடைய உயர்ந்த பாரம்பரியம் கலாச்சாரத்தை இதெல்லாம் வந்து மதித்து பாதுகாக்கிறது தான் சிக்ஸ்த் பாயிண்ட். செவன்த் பாயிண்ட், டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், lakes, rivers and wildlife and have a compassion for living creatures. காடு, ஏரி, ஆறு, வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் இவற்றையெல்லாம் இயற்கை சூழலோடு ஏற்று இவைகளெல்லாம் பாதுகாத்து இந்த இயற்கை சூழலோட இந்த விலங்கினங்களெல்லாம் வாழறதுக்கு வந்து சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது தான் செவன்த் பாயிண்ட். Eighth point, to develop scientific temper, humanism and the spirit of inquiry and reform. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் இவையெல்லாம் வளர்க்கறது தான் எய்த் பாயிண்ட். நைன்த் பாயிண்ட் என்னன்னா, டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜர் வயலன்ஸ். அதாவது வந்து பொது சொத்துக்களெல்லாம் பாதுகாக்கிறது, வன்முறையை வந்து கைவிடுறது. இதுதான் நைன்த் பாயிண்ட். Tenth point, to strive and towards the excellence in all sphere of individual and collective activity so that the nation constantly rise to the higher level, endeavor and achievement. அதாவது வந்து தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் மூலமாக அனைத்து செயல்பாடுகளையும் வந்து சிறப்பாக செய்யறது மற்றும் தேசத்தோடைய நிலைமையை வந்து உயர்த்தி முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கிறது. இதுதான் 10th பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் 11th பாயிண்ட், டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்ட் ஆர் வார்ட் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 6 and 14. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பார்த்தீங்கன்னா 51A-ல 11th ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, 51AK அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 6 முதல் 16 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி பெறும் வாய்ப்பு வந்து தர்றது. இதுதான் வந்து இந்த 51A-ல கீழே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக. 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் வந்து கல்வி பெறும் வாய்ப்பு வந்து தர வேணும். இதுதான் வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி 51A-ல கீழே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.